டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்க போறோம். ஒருவேளை வந்து நீங்க ஒரு பிசினஸ்க்காக ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்க வந்து பெய்டு இதுல போய்க்கலாம். இங்க ஐகார்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி பே பண்ணி நம்ம ஹோஸ்டிங் வாங்குறது சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஐகார்ட்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்கி அது மட்டும் இல்லாம நம்ம 10 மினிட்ஸ் நம்மளோட வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. கொடுத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வந்து ரிலேட் ஆகும். ப்ளீஸ் ஆக்டிவேட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணீங்க. உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கு. ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோஃபி அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட டொமைன் நேம் வந்து கேக்குது. ஸோ டொமைன் நேம் அப்படின்னு என்ன அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கான ஒரு நேம். அதுவும் ஹோஸ்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட ஃபைல்ஸ், டேட்டா, அதுக்கப்புறம் இமேஜ், வீடியோஸ் இது எல்லாமே வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். அதுதான் வந்து ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டொமைன் நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்காக தமிழ் ஏஐ டெக் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சப் டொமைன் வந்து நீங்க எதுவா வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வேணாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் செகண்ட் இது கொடுத்துக்கிறேன். செக் அவைலபிலிட்டி கேட்கிறேன். பாத்தீங்கன்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ கீழே பாத்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வெப்சைட்டோட டொமைன் நேம் அப்புறம் சப் டொமைன் இந்த இது வந்து உங்களுக்கு இதாயிரும். ஸோ இது ஒரு உங்க அக்கௌண்ட் வந்து செட்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு கிரீன் டிக் வந்துருச்சு. உங்களோட டொமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Whatever you do, it's better with a website. Introducing Hostinger Website Builder, the fast and easy website builder optimized for online success. Grab a template, then simply drag and drop what you need wherever you need it. Want to sell online? The website builder has a range of e-commerce features at zero commission. Start making money immediately. Need some help getting noticed? Fire up the AI SEO keyword generator to optimize your site for search engines fast. Craft a visual identity for your site with the AI logo maker and help it find its voice with the AI text generator. And check out the heat map. It'll show you how to grab your audience's attention. We are with you every step of the way. Hosting a website builder, it's easier done than said. 3, 2, online. Literally. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கும். ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு கீழே பாத்தீங்கன்னா அப்ரூவல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவல் கொடுத்து உள்ள வந்தோடனே உங்களோட டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சாஃப்ட்வேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டாலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வேர்ட்பிரஸ்ல தான் பில்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டொமைன் நேம் HTTPS இந்த மாதிரி இருக்கும். www நான் கொடுத்து நம்மளோட டொமைன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல அட்மின் இருக்கும். ஸோ அட்மின் நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். என்னோட பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட யூஆர்ல ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணி இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதில் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இது வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் /login
லாகின் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா WP ஐஃபன் நீங்க லாகின் சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி WP ஐஃபன் லாகின் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்னோட யூசர் நேம் தினேஷன் கொடுத்தேன். என்னோட பாஸ்வேர்ட் நான் டைப் பண்றேன். லாகின் கொடுக்குறேன். சொல்ல வந்தோன்னே உங்களோட WordPress டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ டேரக்டா என்ன பண்றீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல தீம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட URL ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இடத்துல என்ட்ரு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இப்படிதான் இருக்கு இப்போ. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் நியூ தீம்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாத்தீங்கன்னா சர்ச் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து நான் ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆஸ்ட்ரான்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதுல வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண ஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்னு வந்து பில்ட் வித் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஒன்னு AI யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து இது பண்ண போறோம். ஸோ இதை கொடுத்துக்கிறேன். எலமெண்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த பிரீமியம்ங்கிறதெல்லாம் பெய்டு அண்ட் அதர்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஃபர்ஸ்ட் இதே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் ஓகேவா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். நான் இப்போ அதுக்கு இதை எடுத்துக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலயே வந்து நீங்க கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம உள்ள போய் கண்டிக்கலாம்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுல நீங்க ஃபாண்ட் இதுல எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல கண்டினியூ அப்படி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு சப்மிட் அண்ட் பில்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விசிட் யோர் வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டொமைன் நேம்ல வந்து நம்மளோட வெப்சைட் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம இது பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிசைன் யோர் வெப்சைட். அதாவது உங்க வெப்சைட்டை வந்து நீங்க டிசைன் பண்ண போறீங்க. ஸோ டிசைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் வித் எலமெண்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ரீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி உங்களோட இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டைட்டில் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக்னு கொடுக்குறோங்கிறப்போ வந்து டெக்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பட்டன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும், இந்த பேக்ரவுண்ட்ல சேஞ்ச் பண்ணுங்கிறப்போ மேல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டைல்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஸோ இடத்துல வந்து சூஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்து ஸோ உங்களோட இமேஜ் எக்ஸாம்பிளுக்காக ஏதோ ஒரு இமேஜ் நீங்க கொடுக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள இடத்துல வந்து இதாயிரும். ஸோ இந்த வேர்ட்பிரஸோட டீடைல்டான வீடியோ வந்து நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், ஐகார்ட்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை செக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட்